மகா பெரியவாஜனம். ஸ்ரீ லலிதா ரகசிய வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு தத்துவார்த்தமாக சொல்லி அனைத்தும் அவள்தான், ஏகம் தத்து என்று பார்க்கக்கூடிய அனைத்தும் தான். உயிர்களில் இருக்கக்கூடிய ஜீவன் மட்டும் கிடையாது, நம்மிடம் இருக்கக்கூடிய கலைகளாகட்டும் திறமைகளாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைத்தும் அவள்தான் என்று சொல்லிக்கொண்டே காமரூபிணி என்று தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு கேட்பதை கொடுப்பவளாக அந்த வடிவமாகவே இருக்கிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக கலைகள் என்று வருகிறதே, அதற்கு சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் கலாநிதையே நமஹ. ஓம் கலாநிதையே நமஹ. அதாவது கலாநிதி அப்படின்னா கலைகளின் நிதியாக, கலைகளின் கருவூலமாக இருப்பவள். கலைகள் அப்படின்னு சொன்ன உடனே சதுஷஷ்டி அப்படி நமக்கு ஞாபகம் வரும். 64 கலைகள் அந்த பெட்டகமாக, அதற்கு ஒரு ஆதாரமாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். ஏனென்றால் இந்த நாமத்திற்கு பல பொருள்களை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சந்திரனுடைய கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 16 சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக தேய்ந்து வளர்ந்து வருகிறது இல்லையா. அப்படி வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கலைகள் சூரியன், அக்னி, பிரம்மா, விஷ்ணு இவர்களுடைய கலைகள், அதாவது அவர்களுடைய அம்சங்கள் அனைத்தும் யாருடையவை என்றால் இவளுடையவை தான். அப்ப அவைகளின் பொக்கிஷமாகத்தான் இவள் இருக்கிறாளாம். அடுத்தது ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய பரமாத்மா, அதனுடைய அம்சமாக பிரம்மாவிலிருந்து அத்தனை ஜீவன்கள், அதாவது புழு பூச்சிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த பரமாத்மாவின் கலைகள் தான், அவளுடைய அம்சமாக ஜனித்தவர்கள் தான். அப்படி எல்லா கலைகளின் நிதிகளின் கூட்டமாக அவளே தான் இருக்கிறார். சாட்சாத்தாக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இவளே இருந்து கொண்டு அந்த ஜீவனை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது. அடுத்தது கலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன வரும்? சந்திரன் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. சந்திரனை குறிப்பது, அப்ப சந்திர வடிவத்தில் இவள் இருக்கிறார். அந்த சந்திரனாகவே இருந்து கொண்டு அமிர்தத்தை பொழிபவளாக இருக்கிறாள் சொல்லாங்க. ஆக எத்தனை விஷயங்களை சொன்னாலும் இதற்குள் இருக்கக்கூடிய ஒரே தத்துவார்த்தம் அந்த பரமாத்மா அதனுடைய அம்சமாக அனைத்து ஜீவன்களும் இருக்கின்றது அப்படிங்கிறதுதான். அப்ப சாட்சாத்தாக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இவளே தான் இருந்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறதான் இது கலாநிதையே என்று மகா பெரியவா சரணம்.